வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி என்று தான் சொல்லணும். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் வந்து நல்ல சுவையான ஈரப்பிலாக்கா கறியும் ரொட்டியும் அதுவும் ரொட்டியும் ஈரப்பிலாக்கா கறி என்றாலே பொதுவாக ரொட்டி மரவள்ளி கிழங்கு கறி ஈரப்பிலாக்காய்க்கு எல்லாமே ரொட்டி நல்ல சுவையாக இருக்கும். ரொட்டி தான் இன்றைக்கு சுட போகிறோம் ஈரப்பிலாக்காயோட. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் இன்றைக்கு ரொட்டி சுட ஒழிக்கிட்டு நாங்கள் என்று பார்த்தால் விடிய இங்கே வந்தோடனே தம்பிக்கு அம்மா ரொட்டியும் ஈரப்பிலாக்கா கறியும் கொடுத்தவா. அப்போ இவர் என்ன செய்தார் என்றால் மத்தியானமும் அதை தெரிய சொல்லி அளவு ஒழிக்கிட்டு அதுதான் நாங்கள் இப்போ பின்னேறம் இதை செய்வோம். உண்மையிலேயே ரொட்டிக்கு ஈரப்பிலாக்கா கறி ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்லா இருக்கும். அதோட ஈரப்பிலாக்கா நாங்கள் உடனேவே பிடிக்கணும் வந்தது. அது எப்படி ஏண்டா நாங்கள் முதல் வீடியோவில் காட்டியிருப்போம் நினைக்கிறேன். அந்த வாய்க்கால் ஈரப்பிலாக்கான்றது அது எந்த அளவுக்கு முத்தி இருக்குமோ தெரியாமல் தான் போனாங்க. வீடியோ எடுக்கையில் பிடிங்கினது எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் உயரமாக இருந்தது. ஆள் தான் ஏறி பிடிங்கினது. அப்போ பிடிங்கி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் இனி ஈரப்பிலாக்கா கறி செய்வோம் வேணா அதோட ரொட்டியையும் சுட்டு நல்ல ஒரு சாப்பாடு. அதான் அதான் நீரில் முன்ன மாளுக்கு கொடுக்கணும். அப்புறம் நித்திரை ஆயிடுவார். வாங்க தம்பி. நெல்லுகள் எல்லாம் கதிராக்க வலிக்கிட்டு தானே பாருங்க இப்படி இருக்குதுண்டு. கொஞ்சம் இப்போதான் குடலை பருவம் வந்து கதிர் வழியில் வந்துட்டு அப்படியே உளுந்தும் எங்களுக்கு அப்படியே முளைச்சு கொண்டு வந்துட்டு தானே. முதல் நாங்கள் ஈரப்பிலாக்காய் கறி வச்சு போட்டு ரொட்டி சுடுவோம். அப்போ தான் சுட சுட ரொட்டி சாப்பிடலாம். அதை விட ஈரப்பிலாக்காயை நாங்கள் துப்புரவாக்கி எடுக்கப்புறம் இந்த உடனே பிடிங்கினபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பால் வருகுது. என்ன நாங்கள் முதல் தூளை வடிவாக சீவி எடுக்க போகிறோம். உடனே பிடிங்கினபடியாக தான் இப்படி பால் கொஞ்ச நேரம் வச்சா பால் வத்தி போடும். பாருங்க இப்படி இருக்கு. நாங்களும் இப்படி துண்டு துண்டாக வட்டி போட்டு மேல் தோலை சீவி எடுப்போம். ஆனால் மேலே வந்து இப்படி பார்க்க ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சரியான ஒரு மெல்லிய தோல் ஆக தாட்டு பட்டுனா அப்படி தசை விட்டு பட்டுடும். அதை விட நாங்கள் இந்த இப்படி இருக்கு நடு நிரம்பி இருக்கு தானே இதையும் சாதுவாக வெட்டி விட்டாச்சு. ஆனால் ஈரப்பிலாக்கா வெட்டின உடனே தண்ணிக்க போடணும் எந்த கரத்திடும் இல்லாட்டிக்கு. ஒரு நிமிஷம் கூட இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்போ நாங்கள் தண்ணிக்க போடுவோம். இப்படியே நாங்கள் எல்லா ஈரப்பிலாக்காயும் சீவி வெட்டி எடுப்போம். நாங்கள் தோலெல்லாம் சீவி நல்ல வடிவாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் கழுவி எடுப்போம். நாங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூளும் சேர்த்து தான் வைக்க போகிறோம். மிளகா தூளும் போட்டு தான் வைக்க போகிறோம். தனியாக பால் கறி இல்லை. இது கொஞ்சம் தூளும் சேர்த்து தான் வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். தாளித்து வைக்கிறபடியாக வெங்காயம் பச்சை மிளகாய் நாங்கள் இதோட சேர்க்காமல் விடுறோம். நாங்கள் ஈரப்பிலாக்காய் ஆவிகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவோம். கிணக்க தேவையில் கொஞ்சம் தண்ணி விட்டால் காணும். இப்போ நாங்கள் பால் கறி வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் 2ஆம் பால் இல்லை 3ஆம் பால் சேர்த்து அவிய விடலாம். இனி நாங்கள் அடுப்பை மூடி அவிய விடுவோம். எங்களுக்கு அடுப்பு நெல் எரிய தொடங்கிட்டது. நாங்கள் ஈரப்பிலாக்காய் அவிய விடுவோம். பிலாக்காய் எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பிலாக்காய் கறிக்கு தேவையான நஜ்ஜீரக மிளகு தான் அடிக்க போகிறோம். முதல் வந்து நஜ்ஜீரக மிளகையும் நல்ல பவுடராக அடித்து கொள்ள போகிறோம். ஆனால் இது வந்து பேரம் இல்லை. அதுக்காக தான் கொஞ்சம் அமர்த்தி அடிக்க முடியாது இருக்குது. ஆனால் பேரம் இல்லை. இது கொண்டு தெரியலாம். அதை விட இது வந்து உள்ளி மிளகு அடிக்கிற ஊரெல்லாம் வேறு எதுவுமே அடித்து கொள்ளலாம். ராஜி சரக்கும் அடித்து கொள்ளலாம். நஜ்ஜீரகமும் மிளகும் எங்களுக்கு நல்ல அடிபட்டுட்டது. நாங்கள் உரித்து கழுவி வச்சிருக்கிற உள்ளியையும் இதோட சேர்த்தடிப்போம். ஆனால் இந்த பிலாக்காய் கறிக்கு வந்து உள்ளி மிளகு போட்டால் தான் அது ஒரு சுவையும். அதான் இது அந்த வாய்வோடு சேர்ந்த மிளகறி தானே. அப்போ நாங்கள் கட்டாயம் வந்து உள்ளி மிளகு போடுவோம். இது அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பிலாக்காய் வந்து நிறைய பேர் தேடி தெரிஞ்சு கொண்டு வாங்குவினமோ நான் கவனிச்சிருக்கிறேன். இது கூடுதலாக அப்படி பின்னேற டைம்கள்லையும் இந்த ரொட்டி சுடுறேன்டா கட்டாயம் ரொட்டி சுடுறேன்டா மரவள்ளி கிழங்கு கறி ஈரப்பிலாக்காய் கறி ரெண்டும் தான் ரொட்டிக்கு நல்லா இருக்கும்.
எத்தனை கறி இருந்தாலும் இந்த 2 கறியும் இருந்தால் அதோட தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு உள்ளி மிளகு எல்லாம் நல்லா இடிபட்டுட்டு இப்படி உரலோடைய இருக்கட்டுக்கு நாங்கள் எடுத்து போடுவோம். அப்படியே நாங்கள் ஒரு இறப்பிலக்காயும் திறந்து பார்ப்போம். அப்போ அவிஞ்சு கொண்டு வருது. இப்போ பிரட்டி விடுவோம் அவியட்டுக்கு மற்ற பக்கம். ஆனால் நாங்கள் தூள் சேர்க்க போகிறோம். வெள்ளை தானே, அந்த வெள்ளையாண்டோன்னே பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டோன்னா தனி மஞ்சள் மாதிரி இருக்குது. என்ன ஒரு கொஞ்சம் அவியட்டுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அவிய இருக்குது. அவியட்டுக்கும் அப்படியே மூடி விடுவோம் அவியட்டுக்கும். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சு போச்சுண்ணா. பாருங்க அவிஞ்சு அந்த தண்ணியும் வத்திட்டுது ஃபுல்லாக துண்டு துண்டாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து நல்லா மசிச்சு விடுறது விருப்பமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சமாக மசிச்சா சரி. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் அப்படியே கரைஞ்சி கொண்டு வந்துடும். அப்படியே மசிஞ்சு வந்துடும். இந்த தண்ணி இல்லை. ஆனால் இனி நல்லா எரிச்சா அடியில் வந்து எரிஞ்சு விடும். இனி அளவான நெருப்புலேயே இருக்கட்டுக்கு நாங்கள் கொஞ்சமாக தூள் சேர்த்து விடுவோம். கொஞ்சம் தூளாக சேர்த்து விடுவோம் நாங்கள். இது வந்து நல்ல குழம்பு கறி மாதிரி இருக்காது, ஒரு இல்லாத மாதிரி இருக்கும். வெள்ளைக்கறியாயும் இருக்காது, குழம்பு கறியாயும் இருக்காது. இப்போ நாங்கள் தூள் போட்டாச்சு, நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இப்படி பார்க்க நாங்கள் அன்னாசிக்காய் கறி வச்ச மாதிரி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா கட்டியாக பால் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். முதல் பால் தான் விடப்புறோம். இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இப்படியே இது வந்து எங்களுக்கு கொதிச்சு வத்த நல்ல கட்டியான கறியாக வந்துடும். அதோட அந்த ரொட்டி வந்து நாங்கள் இப்படி தொட்டு சாப்பிட நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ரொட்டிக்கு தேனும் நல்லா இருக்கும். நல்ல அது இப்போ நாங்கள் இனிப்பு வகையாக சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து எங்களுக்கு கறி தானே. பால் விட்டாச்சு நாங்கள் அப்படியே கொதிக்கட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படி கரைஞ்சி வந்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க. அப்படியே பிட்டட்டல் கறியாக வந்துட்டு பாருங்க. ஆனால் நாங்கள் பெரிய அளவில் பருவம் இது. அதை விட நாங்கள் இப்போ அடுத்ததாக இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிளகு சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். இனி ஒரு 1 நிமிஷம் எங்களுக்கு அடுப்பில் இருந்தால் காணும். கறி இறக்கி போட்டு தாளித்து ஊற்றி விடுவோம். நாங்கள் ஒரு 1 நிமிஷம் எங்களுக்கு கொதிக்கட்டுக்கும். இனி அடுப்பு துண்டரை எங்களுக்கு அடுப்பு இனி எரியாமல் விட்டாலே காணும். நாங்கள் உள்ளி மிளகெல்லாம் போட்டு 1 நிமிஷம் ஆகிட்டுது பாருங்கள். இனி வந்து இறக்குற பருவம் வந்துட்டு கறி நல்ல ஈரப்பிலாக்கா கறி வந்து உள்ளி மிளகு போட்டோன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இனி நாங்கள் இறக்குவோம். இந்த கள்ளிச்சட்டிக்கான மண் கள்ளிச்சட்டிக்காக தான் தாளிக்க போகிறோம். என்ன இது வந்து கூடுதலாக ஓரளவுக்கு இப்போ பொரிக்கிறதுக்கெல்லாம் பழகிட்டு இருந்ததாச்சு மண் தாச்சி. சட்டி எங்களுக்கு சூடாகிட்டுது. நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக முதல் வந்து கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். கடுகு எங்களுக்கு நல்லா வெடிக்க தொடங்கிட்டுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் தான் எனக்கு வெட்டி வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த தாளிப்புக்கு. சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறோம். அதோட செத்தல் மிளகாயை நாங்கள் சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம். அடுப்பு பயங்கர மாதிரி தெரியுதோ. அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிக்கணும் எங்களுக்கு. அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பிலை நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கிடுவோம். முதலே போட்டு அப்படியே எரிஞ்சிடும். அதுக்காக தான் கருவேப்பிலை கடைசியாக போட்டு எங்களுக்கு வெங்காயம் செத்தலெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இறக்கி இந்த தாளிப்பை வந்து கறியோடு சேர்த்து விட போகிறோம்.
தாளிப்பெல்லாம் நல்ல வடிவாக போட்டாச்சு. இனி நல்ல வடிவாக இருக்கா பிரட்டி விடுவோம். என்னென்னா அந்த தாளிப்பு வந்து எல்லா இடமும் செய்கிறதக்கனையாக பிரட்டி விடுவோம். ஈரப்பிளக்காய் கறி எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. கொஞ்சமாக நாங்கள் ஆற விட்டு தேசி புளி சேர்த்து விடலாம். ஈரப்பிளக்காய் கறி ஆறட்டுக்கு நாங்கள் அதுக்கிடையில் ரொட்டி சுட்டு எடுக்க போகிறோம். ரொட்டி வந்து ஏற்கனவே நாங்கள் 2-3 வீடியோவில் சுட்டு காட்டியிருக்கிறோம். வேண்டபடியாக நாங்கள் ரொட்டி மா குழைக்கிறது சுடுறத காட்டையில் நாங்கள் சுட்டு எடுத்துட்டு சாப்பிட்றத காட்டுவோம். ஓ, ஏனென்றால் தோசைக்கல்லாம் சுட போகிறோம். ரொட்டி கல்லண்டு வேணும், தோசைக்கல்லண்டு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் கூடுதலாக இந்த தோசைக்கல் ரொட்டி சுடுறது ரெண்டுமே ஒரே தட்டில் தான் நாங்கள் செய்கிறது. ஈரப்பிளக்காய் கறி நல்லா ஆறிட்டுது. நாங்கள் வந்து கொஞ்சமாக தேசிக்காய் புளி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேசிக்காய் புளி விட விருப்பம் இல்லைன்னா பழப்புளியும் சேர்த்துக்கொள்ளலாம். பழப்புளி சேர்க்கிறேன்டா பால் விட்ட கையோடையே நாங்கள் தூளெல்லாம் போட்டு பால் விட்ட கையோடையே பழப்புளியை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விடும். உண்மையிலுமே ஒரு நல்ல வாசம். இங்கே பக்கத்தில் ரொட்டி சுடுபடுது, பக்கத்தில் பிரட்டுப்படுது, தொட்டு சாப்பிட இது எடுத்து இதில் தொட்டு சாப்பிட வட்டியா. இப்போ நாங்கள் ரொட்டி சுட்டு எடுத்துட்டோம். ஈரப்பிளக்காய் கறி அப்படி ஒரு பசை பிடிப்பாக இருக்குது என்ன கறி. இனி சாப்பிட்டு பார்ப்போம் வேணா. இப்போ நாங்கள் ரொட்டியும் சுட்டு ஈரப்பிளக்காயும் சமைச்சு எடுத்துக்கொண்டு எங்கட காணிக்குள்ளேயே வந்துட்டோம். எங்கட காணிக்கான் சமைச்சது வயலுக்கிட்ட வந்து இருந்துட்டோம். தம்பி இவருக்காகத்தான் இன்றைக்கு ரொட்டியும் சுட்டு ஈரப்பிளக்காயும் சமைச்சது. சாப்பிட்டு பார்ப்போம் வேணா தம்பி. ஃபுல்லாக சாப்பிட வந்துட்டீங்க என்ன? ஆள் பிச்சு பிச்சு சாப்பிட்றேன். பெருசு வேணுமா சின்ன வேணுமா பிள்ளைக்கு? ஆமாம், சின்ன பிச்சு போடுறேன்னு தம்பி. சின்னனா? ஆமாம், இந்த இதில் பிச்சு போட்டதை தொட்டு சாப்பிடுங்க கறி. அப்பா இதில் சாப்பிட்றேன். அப்பா கறி எடுத்து தரட்டு. இதில் கறி கொஞ்சம் தொட்டு சாப்பிடுவோம் என்ன. எப்படி தம்பி இருக்குது? இதுக்கு தானே அழுத நீங்கள் விடிய. நல்லா இருக்கா? இவ்வளவு நீங்கள் தான் சாப்பிடணும்னா விடிய அழுத வடியா. ஆனால் அந்த பூசி எல்லா இடமும் அந்த பூசு படம் வேணா இது ரொட்டியில் அந்த பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். மாப்பசியாக இருக்கிற வடியா உண்மையிலேயே தான் அருமையாக இருக்குது. அதை விட நாங்கள் சாப்பிட்றது இப்போ பின்னேரம் 6-6:30. அப்போ நாங்கள் அளவாக சாப்பிட்டுட்டு இரவு ஒரு 7:30 போல சாப்பிட்டுட்டு நித்திரையை கொள்வோம். ஏன்னா அப்புறம் பசிக்கும் இல்லை நேரத்துக்கு சாப்பிட்டா. எலும்பி சாப்பிடலாம் நேரத்துக்கு. நீங்கள் சாப்பிடுவீங்களா? உண்மையிலே அந்த நாங்கள் வந்து இதுக்கு வந்து கூடுதலாக தூள் போடக்கூடாது. தூள் வந்து சரியாக குறைச்சி தான் போட வேணும். அது அப்போ தான் நல்லா இருக்குது. மாவு தூள் கூட போட்டால் இது ஒரு பிரட்டல் கறி தானே. நல்லா குழம்பான்னு சொல்லிட்டோன்னா நாங்கள் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். பிரட்டல் கறி என்னபடியாக நாங்கள் அளவாகவே தூள் போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். உண்மையிலே நல்ல ஒரு சுவையாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் இருட்டும்பாடுது இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே ஒரு அருமையான வீடியோ. அதோட வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே இயற்கையில் இருந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு காணொளி. நீங்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்குள்ள வந்து இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.